டிக்கெட்ல 50 நாள் எப்படா தாங்குச்சு? ரம்யா எனக்கு சொல்றேன் சைலண்டா இருந்து இருக்கு கமருதீன் சொல்ல வெறுப்பேத்துறதுக்கும் பிக் பாஸ் மதி அதையே புரிஞ்சுக்க முடியலனா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி இன்னைக்கு பெருசா சண்டைலாம் போட போறது இல்ல, யாரையும் திட்ட போறது இல்ல, சாதாரணமா டாஸ்க் மாதிரி கொடுத்து முடிச்சிட போறாரு போல. ஏன்னா ப்ரோமோவே அப்படிதான் இருக்கு. விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, இந்த டிக்கெட் எல்லாம் எப்படி 50 நாள் தாண்டி வந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆளுங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பேரை சொல்லணும் போல, அந்த மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் குரூப்பிசம் பயங்கரமா விளையாடுதுங்க. அதாவது அன்பு கேங்கோட குரூப்பிசம் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா விளையாடுது. நான் என்னன்றதை டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி யாரை சொன்னாங்க அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இந்த ப்ரோமோ படி பார்த்தா அரோரா சொல்றாங்க. அரோரா வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ரம்யா ஜோன்னு சொல்றாங்க. அரோரா சொல்றது சரியான்னு கேட்டீங்கன்னா 100% சரிதான். ஏன்னா ரம்யா ஜோலா இந்த 50 நாள் தாக்கு பிடிச்சதுக்கு ஒரு ஸ்டஃப்பும் இல்லாம தாக்கு பிடிச்சிருக்காங்க. வெளியே இருக்கவங்களே ஆச்சரியப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்ததா அரோரா வந்து ரம்யாவை சொன்னாங்களா, அடுத்ததா கமருதீன் இருக்கார்ல, கெமியை சொல்றாரு. நான் இதையுமே ஏத்துப்பேங்க. ரம்யா கெமி இவங்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது. கேம்னு ஒண்ணுமே அவங்க விளையாண்டது இல்ல. சரி, அடுத்ததா திவ்யா இருக்காங்கல்ல, விக்ரமோட பேரை சொல்றாங்க. விக்ரம் ஸ்டார்டிங்லாம் மிக்சரா தான் இருந்தாரு, பட் இப்ப விக்ரமும் விளையாடுறாரு. சரியோ தப்போ விளையாடுறாரு. அதனால விக்ரம என்னால ஏத்துக்க முடியல. அடுத்ததா பிரஜின் இருக்காரு பாத்தீங்களா, ரம்யா ஜோவோட பேரை சொல்றாரு. அடுத்ததா சுபி இருக்காங்கல்ல, அதாவது சுபிக்ஷா இருக்காங்கல்ல, அவங்களுமே ரம்யா ஜோவோட பேரை சொல்றாங்க. எல்லாருமே பேரை சொல்லும் போது ரம்யா ஜோக்கு அப்படியே கண்ணீர் வருது, கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வியானாவும் ரம்யா ஜோவோட பேரை சொல்றாங்க, காரணத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க சார். திடீர்னு ஓப்பன் அப் ஆகுறாங்க. பரவாயில்ல, ஓப்பன் அப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கும் போது திரும்பி பேசாம அமைதியாயிடுறாங்க. அதாவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கேமே விளையாடாம இருக்காங்கன்றத வியானா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதாங்க. ரம்யா ஜோ நான் கேம் விளையாட போறேன்னு கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அதாவது திவாகர் இருந்த வரைக்குமாவது ரம்யா ஜோ கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க சண்டை போட்டு. அதுக்கப்புறம் டோட்டலா ரம்யா ஜோ வெளியே தெரியல. எப்படி ஒரு 4-5 வாரமா தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் இவங்க தான் போவாங்க நம்ம தான் எதிர்பார்த்து ஏமாறுறோம். ஆனா இவங்க இங்கேயே தான் இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கேம்னு எதுவுமே பண்ணது இல்லைங்க. முதல் 4 வாரத்தில் இவங்க மாட்டியிருந்தா வெளியே போயிருப்பாங்க. ஆனா குரூப்பிசம் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். கெமி இருக்காங்கல்ல, கமருதீன் சொல்றாங்க. அதாவது அவரு கெமியோட பேரை சொல்லிட்டார்ல, அதனால பதிலுக்கு சொல்லுவோன்ட்டு. அதே மாதிரி கமருதீன் மேல ஒரு கோவம் இருக்கு, அதனால சொல்றாங்க. மற்றபடி கமருதீன்லாம் வந்து இந்த வீட்டுக்கு டிசர்விங்கானவர் தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. கெமி மாதிரி மிக்சர்லாம் சாப்பிடல. கெமி வந்து ஏற்கனவே இருக்கிற கோவத்தை மனசுல வச்சு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. குரூப்பிசம் இப்பதாங்க வேலையை காட்டுது. சபரி இருக்கார்ல, பார்வதியா, ஏண்டா பார்வதியை எந்த லாஜிக்ல சொல்ற? என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு அந்த ஃபுல் வீடியோல? என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? இவங்க தான் நிறைய கேமை ஸ்பாயில் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி என்ன, 50 நாளுக்கு இவங்க டிசர்விங்கே இல்லைன்றவங்கள கேட்கிறாரு. பார்வதி சரியோ தப்போ, நான் விக்ரம்க்கு சொன்னதான் சரியோ தப்போ, ஆக்டிவா இருக்காங்கல்ல. ரம்யா ஜோ என்னைக்காவது ஆக்டிவா இருந்திருக்காங்களா? கேம்ல வந்து ஏதாவது ஒரு மெனக்கெட்டு இருக்காங்களா? எதுவுமே பண்ணதில்லை. ஆனா இவன் ரம்யா ஜோவோட பேரை சொல்ல மாட்டான். ஏன்னா தங்கச்சில சொல்லவே மாட்டாங்க. இதுதான் குரூப்பிசம்னு நான் சொல்றது. சபரி பாருங்க, எல்லார் பேரையும் விட்டுட்டு பார்வதி பேரை சொல்றான். சரி விடுங்க. அடுத்ததா விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு. சாண்ட்ராக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு. அதே மாதிரி சாண்ட்ராலாம் 3 வாரம் தான் ஆகுது. அதை வச்சு நம்மளாலையும் டிசைட் பண்ண முடியல. சாண்ட்ரா நிறைய மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். விக்ரமும் வந்து சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு. அதே மாதிரி எஃப்ஜேவும் வந்து சாண்ட்ராவோட பேரை சொல்றான். ஓகேவா? அதுக்கு விக்ரம் காரணத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, அவங்க கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதெல்லாம் கூட ஓகே, கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுற மாதிரி பிக் பாஸையே வெறுப்பேற்றுறதெல்லாம் ரொம்ப தப்பு சார், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார், அப்படி இப்படின்ற மாதிரி விக்ரம் அளக்குறாரு. ஏன்னா நேற்று சாண்ட்ராக்கு நல்லா திட்டு விழுந்திருக்கு. எந்த காரணத்தை சொல்லி திட்டு விழுந்தது அதெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் நேற்று கேட்டார்ல, அதை வச்சு அட்டாக் பண்றாராம். அதாவது விக்ரம்லாம் மாட்டணுங்க. விக்ரம்லாம் எப்படி தப்பிக்கிறானே எனக்கு தெரியல. விக்ரம் பயங்கர மார்க்கிங் பண்ணா, ஆனா அதுக்கு இவ்வளோ விஜய் சேதுபதி திட்டின மாதிரி தெரியல. கண்டிச்சாரு. விக்ரம் நீங்க வந்து பதில் சொல்றதுலாம் ஓகே, ஆனா மார்க்கிங் பண்றது தப்புன்னு போற போக்குல லைட்டா அடிச்சாரு. அது இந்த விக்ரமுக்கு கொஞ்சம் நமக்கு விஜய் சேதுபதி நல்லா சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா கரெக்டா நேத்து நடந்ததை வச்சு சாண்ட்ராவோட பேரை சொல்றான் பாத்தீங்களா. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் காலையில ஷூட் நடந்திருக்கும், ஈவினிங் ஷூட் நடந்திருக்கும். காலையில நடந்ததை வச்சு ஈவினிங் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அதே மாதிரி இவன் மார்க்கிங் பண்றதும் ரொம்ப ஓவர் தான். நீங்க வந்து பிரஜின்னு வார்த்தையை விட்டார்னா இவன் அதை ட்ரிகர் பண்ணி விட வச்சாங்க நிறைய இடத்துல. ஒரு மாதிரி பண்றது,
அதே மாதிரி சாண்ட்ரா நிறைய இடத்துல விக்ரம் கிட்ட பிரச்சனை பண்றாங்க தான், ஆனா வந்து விக்ரம் பண்றதும் சாதாரணம் இல்ல. விக்ரம் ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடுறான். அவன் பண்ற மாதிரி பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். ஸோ விக்ரம் இன்னும் மாட்டல, துண்டா எப்பயாவது மாட்டுவான். அதே மாதிரி ரம்யாவோட பேரை நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா சபரி வந்து பார்வதி பேரை சொன்னார்ல, அது என்னால ஏத்துக்க முடியாது. அதாவது ரம்யா பேரை சொல்ல முடியாது, அதனால பார்வதி பேரை சொல்லிட்டாரு. கனியும் சொல்றேன், கனி வந்து நியாயமா வந்து ரம்யா ஜோவோட பேரை தானே சொல்லணும். ஆனா ரம்யா ஜோவோட பேரை சொல்ல மாட்டாங்க, வேற பேர் ஏதாவது சொல்லுவாங்க பாருங்க. நீங்க வேணா பாருங்களேன், அப்படிதான் நடக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.